Hello friends, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 3:4 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோவில் தான் மேக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல ஒரு சூப்பரான 30 செகண்டுக்கு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேமரா ஸ்டைலில் ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த கேமராக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் விரலில் பிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுல ஒரு பாய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுன்னு தெரியலனா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உட்காந்துட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் வைக்கணும்னு இல்லை, நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எந்த மாதிரி ஃபோட்டோ வச்சாலும். இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன். வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இந்த இமேஜ் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த ஃபோட்டோவை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேமரா மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி. ஓகே, ரொம்பவே சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால சன்னு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. வீடியோவோட 30 செகண்டுக்கு இழுத்து விட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த ரைட் சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டச் பண்ணி விட்டு லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த பாய் தலைக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் பாருங்கள் 3 டாட் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இங்கே 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சன் பிஎன்ஜிக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுத்தாலும் அது எப்படின்னா அந்த சன் பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் கீ இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எண்டில் கட்ஸரை வச்சுட்டு ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த சன்னை இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்படி. ஓகே, இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சன்னு லைட்டாக மூவ் ஆகும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு ரிலிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ரிலிக்ஸ் ஒரு இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதான் இதுதான், இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சூப்பராக செட் ஆகிரும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுல ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், லைட் பிஎன்ஜி, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைட் பிஎன்ஜி லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுல கேமரா நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதையும் வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்படி பெருசு பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகிருந்த மாதிரி. வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால இன்னொரு லைட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இது லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் பாருங்கள் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. இதை ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேமரா லென்ஸ் ஸ்டைலில் ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் இதை இழுத்து விட்டுக்கோங்க. வீடியோ எண்டு வரைக்கும் இழுத்து விட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இதை இந்த கேமராவோட லென்ஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன் பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு பார்ட்டிகல் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா இந்த மேலே கத்திரி மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க. மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதுதான், இதை டச் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆல் ஓவராக ரொம்ப சூப்பராக வீடியோ செட் ஆயிடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரைட் சைடில் இந்த இப்போ மேலே கார்னரில் ஆறாம் மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதெல்லாம் 30 செகண்டுக்கு உங்களுக்கு வேணுனாக்கா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.